வணக்கம் பிளேயர்ஸ். இன்னைக்கு இப்போ நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸில் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. அந்த ஸ்டாக்கில் மித்திக்கல் ஃப்ரூட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன மித்திக்கல் ஃப்ரூட் அப்படின்றத போய் பார்த்துடலாம். எனக்கும் தெரியாது தான். ஸோ போய் பார்த்துருவோம். என்ன ஃப்ரூட் அது? நல்ல ஃப்ரூட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மித்திக்கல்னாலே ஓரளவுக்கு நல்ல ஃப்ரூட்டு தானே கைஸ். ஸோ வாங்க போயிட்டு பார்ப்போம். மித்திக்கல் ஃப்ரூட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டு புட்டுன்னு போய் பார்ப்போம். ரப்பர் இருக்குது, கோஸ்ட் இருக்குது, மேக்மன். என்ன கைஸ் தொடர்ந்து அப்படியே 3 ஃப்ரூட் அப்படியே வரிசையாக இருக்குது. ஓகே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு எதுவும் இல்லை கைஸ். நான் புத்தா ஃப்ரூட்டுக்கு மாறிட்டேன். வாவ், கிராவிட்டி ஃப்ரூட்டு கைஸ். ஓகே, நல்ல ஃப்ரூட்டு கைஸ். மித்திக்கல் ஃப்ரூட்டில் இது அப்டேட் விட்டதுக்கப்புறம் சூப்பரான ஃப்ரூட் ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ், வாங்கணுன்றவங்க இப்போயே போய் வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதனால தான் இப்போயே வீடியோ போடுறேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக போய் வாங்கிடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏதாவது நல்ல ஸ்டாக்காக வந்துச்சுன்னா நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறமா நம்ம இன்வென்ட்ரி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். கேஸ் ஃப்ரூட் வந்து வச்சுருக்கோம். அது எப்படி காய்ச்சிச்சின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம இந்த கிராவிட்டி ஃப்ரூட்டை கிவ் அவே தரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 100 ஆன பிறகு சொல்கிறேன். என்னடா வச்சுருக்கா ஸ்வாடு? ஹேஸ் பூட் தான் நல்லா வச்சுல வரும். போல் V2 வச்சுருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போல் V2 எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் கைஸ். ஓகே, பாய்.